பார்ந்த நேயர்களே, இந்த செடியை பார்க்குறீங்க. இதனுடைய இலையினுடைய கட்டை பாருங்கள், ஒரு கத்தி வச்சு கட் பண்ண மாதிரி இருக்கும். சதைப்பற்றுள்ள ஒரு இலை. இதனுடைய இலையிலிருந்து செடி வரும். இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த செடியோட பேர் ரணகள்ளி. இந்த ரணகள்ளி செடியை பற்றி நம்ம இப்போ விளக்கமாக பார்ப்போம். இயற்கை ஒரு இலவச மருந்தகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இதுவரை நம் காணொளியை பார்த்து பல மூலிகைகளை தெரிந்து கொண்டு அதை வீட்டில் வளர்த்து பயன்படுத்தி வருகிறீர்கள். எனக்கு உற்சாகம் அளித்து ஊக்கப்படுத்தி நல்ல பதிவுகளை கமெண்டில் சொல்லி வரும் அனைவருக்கும் என் பணிவான நன்றிகள். மூலிகை வரிசையில் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் ரணகள்ளி செடி கள்ளி வகையை சேர்ந்தது. இதனுடைய இலைகள் சதைப்பற்றுள்ளது. ரணகள்ளி என்ற பெயரிலேயே இதன் பயன் தெரிகிறது. ரணம் என்றால் புண் என்று பொருள். புண்களுக்கும் காயங்களுக்கும் இதன் சாறை எடுத்து மெல்லிய துணியால் கட்டுப்போட்டால் காயம் குணமாகும். சர்க்கரை நோயாளிகளும் சிறுநீரகத்தில் கல் உள்ளவர்களும் தினமும் ஒரு இலை சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பச்சை இலையை எடுத்துக்கொள்ளாமல் சூப் செய்து அல்லது துவையல் செய்து உண்ணலாம். பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகை மிகவும் நல்லது. சற்று புளிப்பும் துவர்ப்பும் கலந்த சுவையுடையது. கட்டி போட்டால் குட்டி போடும் என்ற சொல் வழக்கு இந்த செடிக்கு உண்டு. இதன் இலையை காம்புடன் எடுத்து மண்ணில் வைத்தால் செடியாக துளிர்விடும். இலையை கட்டி வைத்தால் பல இலைகள் தோன்றி செடியாக உருப்பெறும். இதை பயன்படுத்தும் முன் மூலிகைகளை பற்றி தெரிந்தவர்களிடம் ரணகள்ளி செடிதானா என்று கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இலைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ரணகள்ளி இலைகளில் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் உள்ளது. மேலும் பல தாதுக்கள் உள்ள இந்த செடியை பயன்படுத்தி நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துகிறேன்.